மக்களே, ஒரு நிமிடம் இவங்களோட உலகத்தை பாருங்க. எந்த அளவுக்கு அழகா இருக்குன்னு. இங்க இருக்க ஒவ்வொரு மீன் குஞ்சுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கு. இந்த மீன் குஞ்சுகளை இந்த இடத்துல உருவாக்க நான் ரொம்பவே கஷ்டப்பட்டேன். இந்த அளவுக்கு அழகா இருக்கக்கூடிய இந்த இடம் 3 மாசத்துக்கு முன்னாடி இப்படி கிடையாது மக்களே. இந்த இடத்துல ராட்சச சைஸ்ல இருக்கக்கூடிய பெரிய பெரிய கேட்ஃபிஷ் மட்டும்தான் இருந்துச்சு. எங்களோட டீம் ரொம்பவே கஷ்டப்பட்டு அந்த மீன் எல்லாத்தையும் அப்புறப்படுத்திட்டோம் இந்த இடத்த விட்டு. அதுக்கப்புறம் இந்த இடத்த எப்படியாவது மேம்படுத்தணும்னு சொல்லிட்டு பல இடத்துல இருந்து நாட்டு மீன் இனங்களை இந்த இடத்துல கொண்டாந்து விட்டோம். அதுல குறிப்பா பாத்தீங்கன்னா அவுரி மீன், விரால் மீன், குறவை மீன், ஐரைன்னு சொல்லக்கூடிய ரொம்ப சின்ன மீன், இந்த மாதிரியான பல மீன் இனங்களை இந்த இடத்துல கொண்டாந்து நாங்கள் விட்டு 1 மாசம் வரைக்கும் எங்களுக்கு எந்த ஒரு முன்னேற்றமும் தெரியல. ஆனால் நேற்று பார்த்தீங்கன்னா மக்களே, ஒரு மீன் மட்டும் குஞ்சு பொரிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எக்கச்சக்கமான குஞ்சு அப்படியே மேலே வந்து காலை நேரத்தில் மேயுது. மக்களே, இது எந்த மீனோட குஞ்சுன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் நிறைய மீன் விட்டோம், அதோ இல்லை எதோட குஞ்சுன்னு இது எனக்கே தெரியல மக்களே. நாங்கள் இந்த இடத்துல உள்ள கேட்ஃபிஷ் எல்லாத்தையும் எப்படி பிடிச்சி அப்புறப்படுத்தணும்னு நீங்கள் பார்க்க ஆசைப்பட்டா அம்புக்குறி காட்டுற இந்த இடத்த கிளிக் பண்ணி பாருங்கள். ஃபுல் வீடியோ லிங்க் இருக்குது.